ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ் நலபாகம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து தீபாவளி ரெசிபீஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி டே 5. இன்றைக்கி என்னென்ன ரெசிபீஸ் பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லியே ஒரு ஸ்வீட் அண்ட் காரம் வந்துட்டுருக்கு. இதில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபின்றதை நீங்கள் முதல்லையே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க என்ன ரெசிபிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்குன்றது. நம்ம சேனலில் உங்களுக்கு டிப்ஸோட தீபாவளி ரெசிபிஸ் சொல்லிட்டு வரேன். தீபாவளி அப்படின்னா தீபங்களின் ஒளின்னு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. தீப் அப்படின்னா தீபம், ஆவலி அப்படின்னா வரிசையாக ஏற்றப்பட்டிருக்கும் விளக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம என்னென்ன ரெசிபிஸ் பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம் வாங்க. தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டு எல்லார் வீட்லேயும் விரும்பி செய்யப்படுற ஒரு ஸ்வீட்டு. இந்த தீபாவளிக்கு இதை எப்படி ஈஸியான முறையில் வீட்டில் செய்யலான்றதை பார்க்கலாம். மைசூர் பாக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம கடலை மாவை நல்லா சலிச்சு வச்சிடணும். அப்போ தான் நமக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். அதனால் கடலை மாவை முதல்ல நல்லா சலிச்சு எடுத்துடலாம். நம்ம யூஸ் பண்ணுற கடலை மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ மைசூர் பாக்கோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம மைசூர் பாக்கை ரெடி ஆகிட்டு கொட்டும்போது அந்த ட்ரேவை ரெடி பண்ணிக்கணும். அதனால் அந்த ட்ரேல நெய் தடவிக்கலாம். அடுத்தது நம்ம சர்க்கரையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1க்கு 2 எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரையை அளந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே நெய், கடலை எண்ணெய் 2 எடுத்துருக்கோம். கடலை எண்ணெயில் நான் இந்த மைசூர் பாக் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சப்போஸ் கடலை எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள் ஆயில் கூட எடுத்துக்கலாம். டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைச்சிது. இப்போ அடுப்பில் இந்த கடலை எண்ணெய் மற்றும் நெய் இருக்கிற பாத்திரத்தை வச்சிடலாம். சிம்மில் வச்சு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
ஒரு கரண்டி மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னொரு அடுப்பில் சர்க்கரை பாகுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல அளந்து வைத்திருந்த தண்ணீர் மற்றும் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நமக்கு இங்கே ஒரு கம்பி பதம் வரணும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை முதல்ல தண்ணீரில் நல்லா கரையணும். சப்போஸ் சர்க்கரையில் அழுக்கு இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் விட்டு அந்த அழுக்கை எடுத்துடலாம். இப்போ முதல்ல சர்க்கரை நல்லா கரையட்டும். மைசூர் பாக்கில் கீ நிறைய விட்டோன்னா ரொம்ப சாஃப்டான மைசூர் பாக்கு கிடைக்கும். கீ கொஞ்சம் கம்மியாக விட்டோன்னா நமக்கு உடஞ்சி ரொம்ப தூள் தூளான மைசூர் பாக்கு கிடைச்சிடும். ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம இது ஒரு பர்ஃபெக்ட் மைசூர் பாக்கை நம்ம பண்ண போகிறோம். இந்த மைசூர் பாக்கை ஒரு 20 நாள் வரைக்கும் வெளியே வச்சிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா இதனோட டேஸ்ட்டும் மாறாது, லைஃப்பும் நல்லா இருக்கும். இப்போ நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு வச்சிருந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். ஹெல்ப்புக்கு இன்னொருத்தரும் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். ஒருத்தர் இலக்கி விட்டுட்டே இருப்பாங்க. நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவெல்லாம் சர்க்கரை பாகில் நல்லா கரைஞ்சிருக்கு. ஈஸியாக கரைஞ்சிடும். ஏன்னா நம்ம சலிச்சு வச்சதுனால கட்டி எதுவும் இருக்காது. இலக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நம்ம நெய் எண்ணெய் மிக்சிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரண்டியால் விட ஆரம்பிச்சிடலாம். விடும்போது ஒரு உஸ்ஸுன்னு ஒரு சவுண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம சூடுபடுத்தி விட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த கடலை மாவு இந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகும். வீடு ஃபுல்லாக ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை விட்டுட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. இந்த கடலை மாவோட நிறம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நேரம் ஆக ஆக நல்லா ரோஸ்ட் ஆக ஆக ஓரங்களில் ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்துடலாம். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது மட்டும்தான் இதுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனால் 2 பேர் இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். மாற்றி மாற்றி நம்ம இலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆகிட்டு வருது. நம்ம அளந்து வைத்திருந்த எண்ணெயும் நெய்யும் விட்டுட்டே இருக்கோம். இந்த மாதிரி நுரைச்சி வரும். மைசூர் பாக்கு இப்போ தயாராகிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட்டு முடிய போகுது. இந்த டைமில் நம்ம ட்ரேயில் எடுத்து கொட்டிடணும். உடனே ட்ரேயில் எடுத்து கொட்டிடலாம். இல்லைன்னா அந்த டெக்ஸ்சர் மாறிடும். அதுக்கு தான் எல்லாத்தையும் நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ சும்மா டேப் பண்ணிடலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தால் உடஞ்சிடும். இப்போ ஒரு கப்பில் நெய் தடவி சமன்படுத்திடலாம். அப்போ தான் நமக்கு கட் பண்ணும்போது ஈவனாக வரும். நம்ம விரும்பிய ஷேப்பில் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணி வச்சிடலாம். நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியான முறையில் மைசூர் பாக்கு தயாராகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப அபாரமாக இருந்தது. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா 20 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது மிக்சர். இந்த மெட்ராஸ் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஓமப்பொடியும் காரா பூந்தியும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ அந்த எண்ணெயில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கலர் மாறினா போதும். ஃப்ளேம் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஈஸியான ஒரு ஸ்நாக்கு இந்த மிக்சர். தீபாவளிக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பலகாரங்களில் இதுவும் ஒன்று. இப்போது நம்ம பொட்டுக்கல்ல கொஞ்சம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் கலர் மாறினா போதும். கொஞ்சம் ரெட் கலர் வர மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வேர்க்கடலை.
நான் வந்து தோல் நீக்கிய வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள் கிட்ட வேர்க்கடலை தோலோடு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இல்லை வடித்தட்டி இல்லைனா ஃபில்டர் பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் உறிஞ்சி எடுத்துரும். இப்போது நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வாசனையோடு இந்த மிக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மெட்ராஸ் மிக்சர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம இதில் காரா பூந்தியை சேர்த்துக்கலாம். ஓமப்பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம இதோட ரிப்பன் பக்கோடாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட காரா ஷேவ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. ஏற்கனவே எல்லாத்துலேயும் நம்ம காரம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். இப்போது இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் அதே மாதிரி பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தீபாவளி ஃபெஸ்டிவலில் செய்கிற முக்கியமான ஒரு ஸ்நாக் இது. நல்ல முறுமுறுப்பான மெட்ராஸ் மிக்சர் தயாராகிடுச்சு.